தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சு கொல்லா நெறியே குவளையும் பூங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நாம் மனித பிறவி எடுத்ததே இறைவனை எளிதில் அடைவதற்காகத்தான் என்பதனை வள்ளுவர் உளவறிய செய்கிறார். அதில் 4 மார்க்கங்களை கூறுகிறார். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பும் உலகை மாற்றும் சன்மார்க்கம். அதில் 4 மார்க்கங்களை அவர் கூறுகிறார். முதலாவது தசமார்க்கம், இரண்டாவது சத்புத்திர மார்க்கம், மூன்றாவது சகமார்க்கம், நான்காவது சன்மார்க்கம். இதில் தசமார்க்கம் என்பது இறைவனுக்கு நம்மை ஒரு அடிமை போல் பாவிப்பது. அடுத்தது சத்புத்திர மார்க்கம் என்பது இறைவனுக்கு தன்னை ஒரு புத்திரன் போல் பாவிப்பது. சகமார்க்கம் என்பது இறைவனுக்கு தன்னை ஒரு சிநேகிதன் போல் பாவிப்பது. சன்மார்க்கம் என்பது இறைவனும் தானும் ஒன்றே என பாவிப்பது. இதில் வள்ளலார் பின்பற்றியது சன்மார்க்கம். இறைவன் என்பது ஒருவரே, அவர் அருட்சோதி வடிவானவர் என்று நம் அனைவருக்கும் உணர்த்துகிறார். என்னை கேட்டால் தொண்டு பெரியது என்பேன். ஆம், தொண்டு பெரியதுதான். இதை அவ்வையிடத்திலும் கேட்டார்களா? அதற்கு அவ்வை சொன்னது, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் உண்டியில் பிறந்தோர், திருமால் அடைக்கல் தீன்றோர், அடைக்கடல் சிறுமுனி கலசத்தில் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் செல்வன், புவியோ அரவனுக்கு ஒரு தலைக்காரம், அரவோ உமையும் சிறுகுழல் மோதிரம், உமையோரோ ஈசனுள் முடுக்கம், ஈசன் தொண்டருள் முடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டு பெருசுங்கிறாங்க. அப்போ 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கைகளால் பற்ற வைத்த அந்த அடுப்பு இன்றும் கடலூர் தர்மசாலையில் மக்களின் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய தொண்டை நாம் என்ன சொல்றோம்? அதே ஒரு நாள் கடலூர் தர்மசாலையில் மக்கள் அதிகமாக வந்துவிட்டார்கள். பசிப்பிணி போக்குவதற்கு அரிசி இல்லை. உடனே அந்த பணியாளர் போய், ஐயா அரிசி இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கூறிவிட்ட உடனே நம்முடைய ராமலிங்க அடிகளார் தியானம் செய்துவிட்டு, நீங்கள் சென்று வாருங்கள், நாளை கண்டிப்பாக அரிசி வரும் என்று கூறினார். நாளை வந்தது அரிசி மட்டுமல்ல, பருப்பு, தானியங்கள், உளுந்துகள் என அனைத்து பொருட்களும் அந்த வாசலில் வந்து இறங்கினவாம். அந்த இறக்கிய அந்த பணியாளர் சொன்னாராம், எனக்கு நேற்று கனவில் ராமலிங்க அடிகளார் வந்தார் என்று. எவ்வளவு ஒரு தூய மனம் இருந்தால் தன் தியான சக்தி இன்னொரு தூய மனதை தாக்குகிறது என்றால் அதுதான் சன்மார்க்கம். அதுதான் சன்மார்க்க நெறி. ஜீவகாருண்ய ஒழுக்கம், எந்த உயிரையும் கொள்ளாமை, உன் புலால் உணவிற்காக எந்த உயிரையும் வதம் செய்யாதே என்று சன்மார்க்க நெறியின் மூலம் உலகை மாற்றுகிறார் நமது ராமலிங்க அடிகளார். ஆனால் அப்படிப்பட்ட வள்ளல் பெருந்தகையை பணிவுடன் முருகப்பெருமானிடம் கேட்கின்றார். ஒருமையுடன் நினைக்கின்ற உத்தமர்க்க